ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, குக் வித் comali எனக்கு இன்ஸ்பைரிங்கான ஒரு டிஷ் தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இது பேர் பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் சிகார் சொல்லலாம். பேபிகார்னை வந்து நீங்கள் டபுளாக கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த கார்னுக்கான ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வந்து பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா கடையிலையுமே கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்காக லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமன் ஜூஸ் இல்லை வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் லைட்டாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒட்டாது, இல்லைனா வந்து கீழே ஒட்டும். ஸோ வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஆயில் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பாயில்டு பொட்டேட்டோ. நான் 2 பாயில்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா பாயில் பண்ணக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். க்ரீன் சில்லி வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்பைசி இருக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 30 ml வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் தான் நம்மளுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட். இதை வந்து நல்லா நம்ம பால் மாதிரி பிடிச்சிக்கணும். பால் மாதிரி பிடிச்சிட்டு ஒரு போர்ஷன் அளவுக்கு நீங்கள் வந்து கையில் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த பேபிகார்னை வந்து பாதி எடுத்து இந்த பாயில்டு பொட்டேட்டோ மேஷப்பில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம டிப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் இப்படி ஒட்டலைன்னா நீங்கள் வந்து மைதா மாவு வந்து நீங்கள் லைட்டாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா லிக்விட் இது கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுமாரி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாயில்டு பொட்டேட்டோ, இந்த கார்ன் நம்ம வச்சுருக்கிறது தான் நம்ம வந்து மைதாவில் வந்து டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்காக இருக்கும், பொறன்னு இருக்கும். நீங்கள் வந்து பாயில்டு பொட்டேட்டோ பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரெட் க்ரம்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அந்த பாயில்டு பொட்டேட்டோவில் ஸ்டிக் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் வந்து செம்ம சூடாக இருக்கணும். இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து போட்டுடலாம். போடும் போது நீங்கள் நல்லா ஆயில் இதுமாரி சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பொறன்னு வரும். நல்லா வந்து இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ், கரெக்டாக 5 மினிட்ஸில் நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டாலே வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்க வந்து பொட்டேட்டோ நல்லா வந்து ஃப்ரை ஆகியிருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஈவினிங்கில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.